எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ குழந்த பெற்றவங்களுக்கு வந்து நெத்திலி கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நெத்திலி கருவாடு வந்து ஒரு 150 கிராம் எடுத்துக்கிட்டு தலையை பிச்சு தனியாக போட்டுட்டு தண்ணியில் எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் காண்டும். அதுக்கப்புறம் மண் கடாயை எடுத்து அதில் வந்து ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அப்புறம் 10 வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி வெட்டி அதையும் போட்டுக்கோங்க, நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு எலுமிச்சைலாம் ஊற வச்சு அதை ஒரு அரை மணி நேரம் கழித்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மொச்சப்பயிர் வந்து ஒரு 150 கிராம் எடுத்து தோலை உரிச்சிட்டு போட்டு ஒரு முருங்கைக்காய் வந்து வெட்டி போட்டுக்கோங்க. 2 கத்திரிக்காய் வந்து வெட்டி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு புளி தண்ணியை அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் இந்த காய்கறியெல்லாம் எடுத்து தனியாக அமுக்கி பாருங்கள். வெந்துருச்சுன்னா அமுங்கிடும்.